பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டு போகிறார். போற வழியில இருக்கிற தேசங்களை எல்லாம் இவர்கள் முறியடித்துக் கொண்டே போகிறார்கள். யோசுவாவின் காலத்துல அதிகமான யுத்தம் இருந்தது. ஒவ்வொரு தேசத்தையும் போய் கைப்பற்றும் போது அந்த தேசத்தை யுத்தம் பண்ணி கைப்பற்றி அதை பிடித்து அடுத்த தேசத்துக்கு போகிறார்கள். இப்படி ஒவ்வொரு தேசத்தையும் யுத்தம் பண்ணி தான் பிடிக்கிறாங்க. இப்போ நிறைய தேசங்களை கைப்பற்றி கொண்டே போறாங்க. எல்லா இடத்துலயும் கர்த்தர் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். இப்போ ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. அந்த பட்டணம் பேரு ஆயி பட்டணம். அந்த பட்டணத்துக்கு போனா அவங்களுக்கு தோல்வி. அந்த இடத்துல ஏறக்குறைய 36 பேர் கிட்ட இறந்து போனாங்க. அப்படி இந்த ஆயி பட்டணத்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடித்து அனுப்பினார்கள். இது ஏன் இந்த தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லி யோசுவா ரொம்பவே துக்கித்து போய் கலங்கி போய் கர்த்தரிடத்துல முறையிடுறாரு. இந்த ஆயி பட்டணம்ன்றது ரொம்பவே சிறிய பட்டணம். இப்போ யோர்தான், எரிகோ போன்ற பெரிய பெரிய பட்டணங்களை எல்லாம் நாங்க ஈஸியா வீழ்த்திட்டோம். இந்த ஆயி பட்டணம்ன்றது ரொம்ப சின்ன பட்டணமா இருக்கே, இதை ஏன் எங்களால வீழ்த்த முடியல, இதுல ஏன் நாங்க முறியடிந்து போகிறோம், இதுல ஏன் எங்களுக்கு தோல்வி வந்தது அப்படின்னு